Hi students, நம்ம last classல chapter number 12 plant anatomy and plant physiologyல internal structure of dicot root and monocot root ரெண்டு பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு டைகாட் ஸ்டெம்முக்கு எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவரோட ஸ்டெம்மு தான் வந்துட்டு டைகாட் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் சன்ஃப்ளவர். The transverse section of dicot stem reveals the following structures. ஸோ ஒரு டைகாட் ஸ்டெம் அதாவது சன்ஃப்ளவர் ஸ்டெம் எடுத்து டிரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன எபிடெர்மிஸ். ஸோ எபிடெர்மிஸ் தான் என்ன இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ ரூட்டோட டைகாட் ஸ்டெம்மோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடெர்மிஸ் தான். இட் இஸ் மேட் அப் ஆஃப் single layer of parenchyma cells. Its outer wall is covered with cuticle. ஸோ வந்துட்டு இது எதனால் மேடாக இருக்குது இந்த எபிடெர்மிஸ் வந்துட்டு எதனால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்ஸ் அதாவது வந்துட்டு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். இந்த எபிடெர்மிஸ் வந்துட்டு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். எந்த செல்ஸ்னால ஆயிருக்கு அப்படின்னா பேரன்கைமா செல்ஸ்னால ஆயிருக்கு. ஸோ இதோட அவுட்ரு வால் வந்துட்டு எதனால் கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல்னால கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன ப்ரொடக்டிவ், அதாவது வந்துட்டு அந்த ஸ்டெம்முக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷனை கொடுக்கறதா வந்துட்டு இந்த எபிடெர்மிஸோட ஃபங்க்ஷன். ஸோ first structure is epidermis. It is the outermost layer. It is made up of single layer of parenchyma cells and its outer wall is covered with cuticle. இதோட ஃபங்க்ஷன் என்ன ப்ரொடெக்ஷன், அந்த ஸ்டெம்முக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா இதோட ஃபங்க்ஷன். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் எபிடெர்மிஸ். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். ஸோ இந்த கார்டெக்ஸ் ரீஜன் வந்துட்டு 3ஆக டிவைட் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரூட்டில் பார்க்கும்போது கார்டெக்ஸ் ரீஜன் வந்துட்டு 3ஆக டிவைட் ஆகலை. ஆனால் ஸ்டெம்மில் பார்க்கும்போது கார்டெக்ஸ் ரீஜன் வந்துட்டு 3ஆக டிவைட் ஆகிருக்கு. அதான் சொல்கிறாங்க இட் இஸ் டிவைடட் இன்டூ 3 ரீஜன்ஸ். ஸோ வந்துட்டு 3 ரீஜன்ஸாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன ரீஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ். ஸோ ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் கார்டெக்ஸ். ஸோ வந்துட்டு கார்டெக்ஸ் வந்துட்டு எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா கார்டெக்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ 3 ரீஜியன்ஸ். தே ஆர் ஹைப்போடெர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் கார்டெக்ஸ். ஸோ ஹைப்போடெர்மிஸ் பாருங்கள், இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 to 6 layers of collenchyma cells. ஸோ வந்துட்டு இந்த ஹைப்போடெர்மிஸில் வந்துட்டு 3 to 6 layers வந்துட்டு இருக்கும். இது எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலன்கைமா செல்ஸ்னால வந்துட்டு மேடாயிருக்கு. இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ ஒரு ஸ்டெம்முக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது யாரோட வேலை? இந்த ஹைப்போடெர்மிஸோட வேலை தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹைப்போடெர்மிஸ். இது எத்தனை லேயரால் ஆயிருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 6 லேயர்ஸ்னால் ஆயிருக்கு. அதான் சொல்கிறாங்க இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 to 6 லேயர்ஸ். ஸோ அந்த 3 to 6 லேயர்ஸில் என்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலன்கைமா செல்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டெம்முக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்குது. ஸோ கார்டெக்ஸில் ஃபஸ்ட்டு ரீஜன் ஹைப்போடெர்மிஸ். செகண்ட் ஒன் பாருங்கள் மிடில் கார்டெக்ஸ். இது எதனால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன்கைமா செல்ஸ். It is involved in photosynthesis due to the presence of chloroplast. ஸோ இந்த மிடில் கார்டெக்ஸ் வந்துட்டு எதனால் ஆயிருக்கு, எந்த இதுலேயும் வந்துட்டு சில லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரன்கைமா. ஸோ வந்துட்டு ஹைப்போடெர்மிஸ் வந்துட்டு காலன்கைமா, மிடில் கார்டெக்ஸ் வந்துட்டு குளோரன்கைமா செல்ஸ்னால் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. எதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கார்டெக்ஸில் குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் லேயர் இஸ் மிடில் கார்டெக்ஸ். It is made up of chlorenchyma cells. It is involved in photosynthesis due to the presence of chloroplast. So third structure தான் வந்துட்டு inner cortex. ஸோ இது எதனால் மேடாக இருக்குன்னு பாருங்கள் இட் இஸ் மேட் அப் ஆஃப் few layers of parenchyma cells. ஸோ parenchyma cellsனால இந்த inner cortex வந்துட்டு மேடாக இருக்குது.
It helps in gaseous exchange and stores food material. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு பிளான்ட் பாடி ஸ்டெம்மில் வந்துட்டு கேஸஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறக்கும் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்துட்டு இந்த இன்னர் கார்டெக்ஸோட வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ கார்டெக்ஸ் ரீஜன் இஸ் டிவைடட் இன்டு 2 hypodermis, middle cortex and inner cortex. Hypodermis is made up of collenchyma cells. Middle cortex is made up of chlorenchyma cells. Inner cortex is made up of parenchyma cells. So ஒவ்வொரு ரீஜன் வந்துட்டு எந்த செல்ஸ்னால மேட் ஆயிருக்குன்னு நல்லா பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு ஹைப்போடர்மிஸோட ஃபங்க்ஷன் என்ன? மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தரது ஹைப்போடர்மிஸோட ஃபங்க்ஷன். மிடில் கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு இது இன்வால்வ் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு அந்த மிடில் கார்டெக்ஸில் இருக்கிறனால இது வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னர் கார்டெக்ஸ் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த இன்னர் கார்டெக்ஸ் வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோடெர்மிஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எண்டோடெர்மிஸ் is the innermost layer of cortex. It consists of single layer of barrel shaped cells. These cells contain starch grains. So it is also called starch sheath. ஸோ எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கார்டெக்ஸ் ரீஜியனோட இன்னர்மோஸ்ட் லேயர். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் ஷேப்டு செல்ஸ், அதாவது ரொம்ப ஒரே ஒரு சிங்கிள் லேயர் பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் வந்துட்டு இந்த செல்ஸில் இருக்குது. ஸோ அதனால நம்ம இது என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்டோடெர்மிஸ் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல்ஸ். These cells contain starch grains. So it is also called starch sheath. ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ். ஸோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். The central part of the stem inner to endodermis is known as steel. ஸோ ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா ஸ்டெம்மோட சென்டர் பார்ட், அதான் சொல்கிறாங்க சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இன்னர் டு எண்டோடெர்மிஸ். ஸோ ஸ்டெம்மோட சென்ட்ரல் பார்ட் வந்துட்டு எண்டோடெர்மிஸுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் பண்டில் இருக்குது, பித்து வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ ஸ்டீல் இஸ் நத்திங் பட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இன்னர் டு த எண்டோடெர்மிஸ். ஸோ எண்டோடெர்மிஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட், அதாவது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது: பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித். ஸோ ஃபஸ்ட்டு பெரிசைக்கிள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். It occurs between vascular bundle and endodermis. ஸோ இது எங்கே இருக்குன்னா வாஸ்குலர் பண்டிலுக்கும் எண்டோடெர்மிஸுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மல்டிலேயர்டு parenchymatous with alternating patches of sclerenchyma. ஸோ அது வந்துட்டு ஒரு மல்டிலேயர்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான். எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா parenchymatous செல்ஸ்னால் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு பேரன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா ஆல்டர்னேட்டாக வந்துட்டு ஒரு பேரன்கைமா இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன்கைமா, பேரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமான்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பெரிசைக்கிளுங்கிறது வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடெர்மிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிசைக்கிள் சொல்கிறோம். இது வந்துட்டு ஒரு மல்டிலேயர்டு ஸ்ட்ரக்சர். பேரன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் பெரிசைக்கிள். செகண்ட் ஒன் பாருங்கள், bundle cap அப்படின்னா என்னன்னா there is a patch of hard sclerenchyma tissue outside to the phloem of vascular bundle is called bundle cap. ஸோ அதாவது வந்துட்டு ஒரு ஹார்ட், அதாவது வந்துட்டு ஃபைலத்துக்கு அவுட் சைடில் வந்துட்டு ஒரு ஹார்டான ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்துட்டு இருக்கும். அதுதான் அது ஃபைலம் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இஸ் கால்டு பண்டில் கேப். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பண்டில் கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பண்டில் கேப்புங்கிறது வந்துட்டு ஹார்டான ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்துட்டு ஃபைலத்தோட அவுட் சைடில் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பண்டில் கேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். Vascular bundles are conjoined, collateral, endark and open. They are arranged in the form of ring around the pith. ஸோ இந்த vascular bundle வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி, அதை சுற்றி அந்த பித்து வந்துட்டு இருக்கும், ரிங்கு மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
பித் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த லார்ஜ் சென்ட்ரல் பேரன்கைமேட்டஸ் ஜோன் வித் இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேசஸ் இஸ் கால்டு பித். அதாவது வந்துட்டு பேரன்கைமேட்டஸ் ஜோனில் வந்துட்டு நிறைய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பித் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இது பேரன்கைமா செல்ஸ், இதுக்கு நடுவில் கூடிய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பித் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு 4th பார்ட். ஸோ ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டெம்மோட எண்டோடர்மிஸுக்கோட இன்னர் சைடு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்துட்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பண்டில் கேப் அண்ட் பித்துன்னு சொல்லிட்டு 4 பார்ட்ஸ் இருக்குது. பெரிசைக்கிள் அப்படிங்கிறது வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடர்மிஸுக்கு நடுவில் இருக்கும். இது ஒரு மல்டிலேயர்ட் பேரன்கைமேட்டஸ் அண்ட் ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் செல்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பண்டில் கேப்புன்னு பார்க்கும்போது ஃப்ளோயத்தோட அவுட் சைடில் ரொம்ப ஹார்டான ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ இருக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு பண்டில் கேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப கன்ஜாயிண்ட்டாக இருக்கும், கொலேட்ரலாக இருக்கும், ஓப்பன் வாஸ்குலர் பண்டிலாக இருக்கும். இது எந்த ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பித்தை சுற்றி ரிங் ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பித்துன்னு பார்க்கும்போது இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேசஸ், அதாவது பேரன்கைமேட்டஸ் ஜோனில் இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பித் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ஸோ டைகாட் ஸ்டெம் பார்க்கும்போது சன்ஃப்ளவரோட ஸ்டெம் எடுத்து டிரான்ஸ்வர்ஸாக அதை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ் லேயர் தெரியும். நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ், அந்த லேயர் வந்துட்டு 3ஆக டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன ரீஜன்னா ஹைப்போடர்மிஸ், மிடில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் கார்டெக்ஸ் 3ஆக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. 3 ரீஜன்ஸாக டிவைட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் ஸ்டீல், இது வந்துட்டு 4 ரீஜன்ஸ். இந்த ஸ்டீலில் வந்துட்டு 4 ரீஜன்ஸ் இருக்குது. பெரிசைக்கிள், பண்டில் கேப், வாஸ்குலர் பண்டில், பித்துன்னு சொல்லிட்டு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு இன்டர்னல் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ஸோ இது எபிடர்மல் ஹேர், இது கியூட்டிக்கல், இதான் வந்துட்டு எபிடர்மிஸ் 3 லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். காலன் கைமா இது ஃபுல்லாக சேர்ந்ததான் வந்துட்டு இந்த கார்டெக்ஸ் அதில் 3 லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ் அண்ட் ஹைப்போடர்மிஸ். ஸோ ஹைப்போடர்மிஸ் எதனால் மேலே இருக்குது, காலன் கைமா செல்ஸ்னால. இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதான் வந்துட்டு மிடில் கார்டெக்ஸ் குளோரன் கைமா செல்ஸ் அண்ட் இதுதான் வந்துட்டு பேரன் கைமா செல்ஸ். இது வந்துட்டு இதான் பண்டில் கேப். ஓகேவா, பண்டில் கேப். இது இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடியது ஃப்ளோயம், இந்த ப்ரௌன் கலர் ரவுண்டாக இருக்கக்கூடியது ஜைலம், இது வந்துட்டு பித். ஸோ இதான் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம், அதாவது மெய்ஸ். ஸோ ஒரு மெய்ஸோட ஸ்டெம்மை எடுத்து நீங்கள் டிரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணி அதை வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அதான் சொல்கிறாங்க, a transverse section of monocot stem reveals the following structures. First one என்ன, epidermis. Epidermis என்ன, outermost layer. So it is the outermost layer. It is made up of single layer of parenchyma cells. இது எதனால் மேடாயிருக்கு, சிங்கிள் லேயர் பேரன்கைமா செல்ஸ்னால வந்துட்டு மேடாயிருக்கு. எப்படி வந்துட்டு டைகாட் ஸ்டெம்லேயும் வந்துட்டு எபிடர்மிஸ் பேரன்கைமா செல்ஸ்னால மேடாயிருந்ததோ அதே மாதிரி தான் மோனோகாட் ஸ்டெம்லேயும் வந்துட்டு இந்த எபிடர்மிஸ் வந்துட்டு பேரன்கைமா செல்ஸ்னால மேடாயிருக்கு. இட் இஸ் கவர்டு வித் திக் கியூட்டிக்கல். ஸோ இது எதனால் கவர் ஆகிருக்கு, ஒரு திக் கியூட்டிக்கல்னால கவர் ஆகிருக்கு. multicellular hairs are absent and stomata are also less in number. ஸோ இங்கே வந்துட்டு ஹேர்ஸ் மல்டிசெல்லுலர் ஹேர்ஸ் வந்துட்டு இருக்காது, அதே மாதிரி ஸ்டொமேட்டாவும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ epidermis is the outermost layer. It is made up of single layer of parenchyma cells. It is covered with thick cuticle. Multicellular hairs are absent and stomata are less in number. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடர்மிஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இன்டரப்டட் பை கோலன்கைமா. ஸோ இது எதனால் மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா அண்ட் கோலன்கைமா செல்ஸ்னால மேடாயிருக்கு. ஸ்க்ளீரன்கைமா ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். ஸோ இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் தான் பிளான்ட்டுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்துட்டு தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹைப்போடர்மிஸ். It is made up of few layers of sclerenchyma cells interrupted by collenchyma cells. So over sclerenchyma cells க்கு நடுவில் இந்த collenchyma cells வரும். ஸோ sclerenchyma cellஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை தர்றதான் வந்துட்டு இந்த sclerenchyma செல்ஸோட ஃபங்க்ஷனாக தான் சொல்கிறாங்க.
sclerenchyma provides the mechanical support to the plant. So இதான் வந்துட்டு second structure. So third structure பார்த்தீங்கன்னா ground tissue. The entire mass of parenchyma cells next to hypodermis and extending to the center is called ground tissue. So ground tissue அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடர்மிஸுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா பேரன்கைமா செல்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு எக்ஸ்டெண்டிங் டு த சென்டர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். It is not differentiated into endodermis, cortex, pericycle and pith. ஸோ இங்கே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. எப்படி வந்துட்டு டைகாட் ஸ்டெம்மில் இருந்துச்சோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இருக்காது. இது வந்துட்டு எண்டோடர்மிஸாவோ கார்டெக்ஸாவோ பெரிசைக்கிளாவோ பித்தாகவோ டிஃப்ரென்ஷியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாஸ்குலர் பண்டில். Vascular bundles are skull shaped and scattered in the ground tissue. So vascular bundles வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஷேப், அதாவது ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்துட்டு ஸ்கேட்டர் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கும். vascular bundles are conjoined, collateral, end or conclosed. ஸோ இங்கே இருக்கக்கூடிய vascular bundle எப்படி இருக்கும், கன்ஜாயிண்ட்டாக இருக்கும், கொலேட்ரலாக இருக்கும், எண்டார்க்காக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். Each vascular bundle is surrounded by few layer of sclerenchyma cells called bundle sheath. ஸோ ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலும் எதனால் சரவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா, அதாவது ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்னால கவர் ஆகிருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாஸ்குலர் பண்டில்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஸ்கல் ஷேப்டு அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூவில் ஸ்கேட்டராக இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயின், கொலேட்ரல், எண்டார் கன்க்ளோஸ். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டில், ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரௌண்டட் பை த few layer of sclerenchyma cells called bundle sheath. So இதில் first one is xylem. It consists of metaxylem and protoxylem. So xylத்தில் வந்துட்டு இந்த monocot stemல protoxylem and metaxylem ரெண்டுமே இருக்கு. Xylem vessels are arranged in V or Y shape. So இங்கே இருக்கக்கூடிய xylem vessels வந்து எந்த ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா V இல்லாட்டி Y ஷேப்பில் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். In mature vascular bundle the lowermost protoxylem disintegrates and form a cavity. ஸோ மெச்சூரான வாஸ்குலர் பண்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோசைலத்தோட லோவர் மோஸ்ட் பார்ட் வந்துட்டு டிஸ்இன்டெகிரேட் ஆகி ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதை பாருங்கள், இதான் வந்துட்டு புரோட்டோசைலம், இது வந்துட்டு மெட்டாசைலம். ஓகேவா, இதான் புரோட்டோ அண்ட் மெட்டாசைலம். This is called protoxylem lacuna. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா protoxylem lacuna அப்படின்னு சொல்கிறோம். ஸோ xylem ஃபஸ்ட்டு பார்ட் xylem, இதில் மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம் ரெண்டுமே இருக்குது. ஸோ xylem vessels வந்துட்டு V அண்ட் Y ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மெச்சூரான வாஸ்குலர் பண்டிலில் இந்த புரோட்டோசைலத்தோட லோவர் மோஸ்ட் பார்ட் வந்துட்டு டிஸ்இன்டெகிரேட் ஆகி கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா புரோட்டோசைலம் லக்யூனா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் பாருங்கள். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் sieve tube elements அண்ட் கம்பேனியன் செல்ஸ். ஸோ ஃப்ளோயத்தில் என்ன இருக்குது, sieve tube elementsம் கம்பேனியன் செல்ஸும் இருக்குது. ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃபைபர்ஸ் வந்துட்டு ஆப்சன்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃப்ளோயம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பித். பித் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ மோனோகாட் ஸ்டெம். ஸோ மோனோகாட் ஸ்டெம்மில் எப்படி வந்துட்டு மோனோகாட் ஸ்டெம்மில் வந்துட்டு பித்து வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாக பாருங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். ஸோ வாஸ்குலர் பண்டில் பாருங்கள் ஸ்கல் ஷேப்பில் இருக்குது. இது வந்துட்டு கிரவுண்ட் டிஷ்யூவில் அங்கங்கே வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகி இங்கே இருக்குது. இதான் வந்துட்டு கியூட்டிக்கல், இது எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், கோலன்கைமா செல்ஸ். இது கிரவுண்ட் டிஷ்யூ, இது வாஸ்குலர் பண்டில்ஸ், ஃப்ளோயம், மெட்டாசைலம், புரோட்டோசைலம், பண்டில் ஷீத். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். ஸோ நெக்ஸ்ட் டேபுலர் காலம் பாருங்கள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகாட் ஸ்டெம் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் எக்ஸாம்பிள் மெய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்போடர்மிஸ் வந்துட்டு டைகாட் ஸ்டெம்மில் கோலன்கைமா செல்ஸ்னால் ஆயிருக்கும், மோனோகாட் ஸ்டெம்மில் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்னால் ஆயிருக்கும். இங்கே கிரவுண்ட் டிஷ்யூ வந்துட்டு எதுவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், பித்தா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் கிரவுண்ட் டிஷ்யூ வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்துட்டு டைகாட் ஸ்டெம்மில் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
சைஸ் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கும். ரிங் ஷேப்பில் அது வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அதாவது அங்கே கேம்பியம் இருக்கும், பண்டில் ஷீட் வந்துட்டு அங்கே இருக்காது. ஆனால் மோனோகாட் ஸ்டெம் பார்க்கும்போது நியூமரஸ் நிறையா இருக்கும். ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கும், கிரவுண்ட் டிஷ்யூவில் ஸ்கேட்டர் ஆகிருக்கும். கேம்பியம் வந்துட்டு இருக்காது, பண்டில் ஷீட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி க்ரோத் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டரி க்ரோத் இருக்கும், ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் ஆப்சண்ட்டாக இருக்கும். பித்தும் மெடுலரி ரேஸும் வந்துட்டு டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், ஆனால் மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்காது. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம். ஸோ டைகாட் ஸ்டெம்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சன்ஃப்ளவர், மோனோகாட் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு மெய்ஸ். ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மோனோகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மோனோகாட் லீஃப் அண்ட் டைகாட் லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.